அவனுக்கு ஒருவன் காட்டிக் கொடுக்க போகிறான். அவன் இந்த உலகத்திலே பெறவாது இருப்பதே நல்லது என்றார். என்னை காட்டிக் கொடுக்கிறவன். ஒருவேளை ஆண்டவர் அவரை காட்டிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவானவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவர் காட்டிக் கொடுத்த போதுதான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த பிறகுதான் உலகத்துக்கு மீட்பு வந்தது. இல்லை என்று சொன்னால் முடியாது. ஆண்டவர் சொன்னார், பிதா சொன்னார், அப்பா ஜனங்களை அடிப்பாங்களா, வலிப்பாங்களா, குட்டுவாங்களா, துப்புவாங்களா, பிள்ளையே ஆண்டவரே நான் போய் அவர்களால் அடிக்கப்படட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவரை முன்பதாக இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் மன்னிப்பதற்கு முன்பதாகவே குற்றமற்றவரை நான் காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லி அவன் இறந்து போனான். ஒருவேளை ஆண்டவரத்தை மீட்பு கேட்டவரை கண்டிப்பா கிடைச்சிருக்காதா? கண்டிப்பா கிடைக்காது. இரக்கமும் உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபை, கொஞ்சம் கிருபை இல்லை ஆண்டவர்கிட்ட, அது மிகுந்த கிருபை உள்ள ஆண்டவர். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். அவனை நேசித்திருப்பாரா? நேசித்திருக்க மாட்டார். நேசித்திருப்பார். பேதுருவை பார்த்தார். டேய் பேதுருவே, சேவல் கூட்டுக்கு தான் பண்ணுறீங்க. 3 வாட்டி இவனை அறியேன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் உங்களோட நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, அல்லது உங்களுக்காக நான் மறுக்க வேண்டியதாக என்ன பண்ணுறேன், நான் மறுப்பேன், செத்து போவாங்க, நான் உங்க மகன் என்ன பண்ண மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்றேன். காட்டி கொடுத்தானா ஒரு பொண்ணு கேட்கறே, நீ அவங்க இந்த இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். அங்க ஓட்டு வந்து பார்க்க, நீ அவனோட இந்த இல்ல அவர் யாரு தெரியாது. மற்றொரு முறை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினா ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தான். அவன் ஆண்டவருக்கு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எப்படி? உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் சொன்னதை நான் மறந்து மறுத்து விட்டேனே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய அஜவாய்ப்பாக கண்ணீரோடு கூட சிந்தினான். ஆண்டவரை நோக்கி பார்த்தான். இருடைய கண்களும் நோக்கி பார்த்தது. உடனே அவன் ஆண்டவர் அவன் பார்த்து சொன்னாரு, அப்பா பேரு வாடா, நீதானா என் கற்பாரை. என்ன சொல்லு? நீதான் என் கற்பாரை. உண்மையெல்லாம் திருச்சபை கட்ட போகிறேன். பாதாளத்தின் திறவுகோல்களை நாம் கையில் கொடுக்கையா, நீ யாரை போற்றியோ அதெல்லாம் பூட்டப்படும், நீ எவைகளை திறக்கிறாயோ அவர்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அவனுக்காக இன்றைக்கு அவனுடைய தலையில் நின்றான், அவன் பாறையில் நின்றான். இன்றைக்கு கிறிஸ்துவ திருச்சபைகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 2 3 4 அல்லேலூயா. ஐயா பார்க்கணும். ஏன் ஆண்டவர் என்று அவன் மன்னிப்பு கேட்டான். அப்ப நான் நினைப்பேன், இந்த ஆதாம் ஏவாளை கூட அவர் ஆண்டவர் அடுத்த மாதத்தில் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்துட்டு ஐயா நாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவன் நீ கொடுத்துல அவன் அந்த பொங்கலை தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன நான் இல்லை, அவன் ஒருவருக்கு ஒரு அன்றைக்கே ஒருவர் மேல் ஒருவர் பழியை சுமத்தினார்கள், ஏமாற்றினார்கள் ஆண்டவரை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் அவர்களை பார்த்து 3ஆம் அதிகாரம் 14 அந்த வித்தியை நோக்கி, அம்மா நீ கர்ப்பம் தரிக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். உங்களுக்குதான் எட்டில வைக்கல தக்க மாட்டீங்களே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 சொல்கிறது, அந்த வித்தியை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிக பெருக பண்ணுவேன், வேதனையோட கூட பிள்ளை பெறுவாய். அப்புறம் படிக்கல, உன் ஆசை ஆண்டவர் சொல்றார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆகவேதான் அந்த மாதிரி நேரங்களிலே கணவன் மாதிரி எங்க இருந்தாப்பா அவர் கூப்பிடுங்க, அவரை பார்த்தா தான் எங்க போவேன் எங்கேயோ போவேன், ஆஸ்பத்திரிக்குள்ளே போவேன், டெலிவரி இல்லை போக மாட்டேன், என் வீட்டுக்கு பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ பாசம். ஏன்னா அவரை வச்சுதானே திட்டம். ஏன் அவர்கள் அந்த நாளிலே பாருங்கள், தேவனாக கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீ நன்மை செய்யாதிருந்தபடியினாலே பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், உன் ஆசை உன்னை படுத்திருக்கும். பார்த்தீங்களா? அங்கேதான் ஆண்டவர் அவர்களை பாவத்தில் இருந்தார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12ஆம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உமக்கு முன்பதாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிறது. பாருங்கள், அவர்கள் செய்த பாவங்களே அவர்களை சாட்சி கொடுக்கிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். நீங்கள் என்னை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டீர்கள், ஆசை நிராசையாய் போனது. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், தோட்டத்தை விட்டு வெளியே போகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து அனுப்புகிறார். உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 45ஆம் சொல்கிறது, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இல்லாத பண்ணுவேன், நீ பட்டணத்தை விட்டு வெளியே
நம்மளை வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் யாருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம்? யாருடைய பிரசன்னத்திலே? சரி போட்டோம். சங்கீதம் 27:4 நீங்க படிக்கணும். சங்கீதம் 27:4 நீங்க படிக்கணும். படிக்குமா? அவர் படிக்க மாட்டீங்களா? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எங்கே? ஆலயத்திலே அவருடைய மகிமையை பார்க்கும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அங்கே காத்திருப்பேன். நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? இப்பதான் சொல்லுங்க பதில். அதுக்காக ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். ஆண்டுடைய பிரசன்னத்திற்குள் இருக்கும்படியா, ஆண்டு நீங்கள் பார்க்கும்படியா, ஆண்டுடைய செயல்பாடுகள், அவருடைய நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை பார்க்கும்படி அவர் ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள். அப்படி யாரு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவினாவை பெற்றிருக்கிற பிள்ளைகள். அவருடைய பிரசன்னத்தை பார்க்க வந்திருக்கிறோம், அவருடைய மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம், அவருடைய அதிசயங்களை பார்க்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளும் செய்ய தவறை செய்யாதபடிக்கு நாம் பாவம் செய்ய பாவத்தின் மீட்பு காலத்தான் அந்த பாவ மன்னிப்பின் அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கிறோமா? பாவ மன்னிப்பு பண்ணுவீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. இல்லைங்களா? பாவத்துக்கு படத்தே இல்லைங்களா? ஏதோ ஐடியால அவர்கள் படிச்சு போகிறாரு, போட்டோம், நாங்க என்ன பண்றோம்? இல்லைங்களா? பாவத்துக்கு செய்றீங்களா இல்லையா? சரிங்களா? சந்தோஷம். அல்லேலூயா. அவர் தான் செய்யறாரு. அது நமக்குரியது. ஆயிரம் அல்லாது. அவர் சொல்லும்போது பாவத்துக்கு ஜெபம் பண்ணுங்க சொன்னா எல்லாரும் வாய்ப்பு படிக்கணும். புக்கு கிடையாது, வாய்ப்பு சொல்றது கிடையாது. ஆகவே தான் தேவனாய் கர்த்தர் தோட்டத்தை விட்டு வெளியே நிறுத்தினார். இரண்டாவது இடம் எழுதி கேட்கும் சொல்ல, ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்று அவர் எழுதி கொடுத்துருங்க. ஆசை ஏன் எவ்வளோ கரண்ட் போய்க்கிறாங்க. எழுதிங்க. முதலாவது வார்த்தை ஆசையினாலே ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை. இரண்டாவது ஒரு மனுஷன் உல்லாசமாய் வாழ வேண்டும் என்று ஆசை. உல்லாசமா அப்பா வேணும், பிள்ளை வேணும், குடும்பம் வேணும், ஒண்ணு வேணும், ஜாலியா இருக்கும். அது என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? டபு, பணம் வேணும். பணம் வேணா ரோட்ல போக முடியுமா? ரோட்ல போக 4 நாள் என்னது எல்லாம் போது 4 நாள் சிஸ்டர் இல்லைங்க. முக்கியமான ஊருக்கு கட்டி வச்சுருக்கோம். என்னதுங்க? அந்த நாய் கூட மதிக்காட்டு படம். ஆகவே இங்க என்ன சொல்றது?